ஹாய் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆப்ஷன்ஸில் எப்படி லாங் ஸ்ட்ராடல் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் எப்படி பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணுறதுனால நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளோ மாதிரி என்ட்ரி அண்ட் எக்ஸிட் டைம்ஸ் இதை வந்து பற்றி நம்ம அந்த வீடியோவில் வந்து ப்ரீஃபாக பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். ஸ்ட்ராடல் அப்படின்னா என்ன? ஸோ ஸ்ட்ராடல் அப்படின்றது என்னன்னா ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கால் அண்ட் புட் வித் சேம் எக்ஸ்பைரி டேட்டில் நம்ம பை பண்ணுறது தான் வந்து ஸ்ட்ராடல். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எதர் அப்வர்ட் போனாலும் சரி டவுன்வர்ட் போனாலும் சரி நம்ம பை பண்ணிருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு எதிர் வந்து அப்வர்ட் போனாலும் சரி டவுன்வர்ட் போனாலும் சரி. அப்வர்ட் போச்சுன்னா நம்ம கால் சைடு ப்ராஃபிட் வரும், டவுன்வர்ட் போச்சுன்னா நமக்கு வந்து குட் சைடில் ப்ராஃபிட் வரும். ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டஜியோட ஸ்பெஷாலிட்டி. ஓகேங்களா? ஸோ சப்போஸ் மார்க்கெட் வந்து நியூட்ரலாக இருந்துட்டு நம்ம வாங்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கிட்டே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து லாஸ், ஒரு சின்ன லாஸோ இல்லைன்னா ஒரு மேக்ஸிமம் லாஸோ வரதுக்கான சான்சஸ் இருக்குது. தான் ரிஸ்க் ஃபேக்டர். ஓகே, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் எப்படி பார்க்கணும் அதான். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வீக் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து எதில் அப்வர்ட் போனால் எவ்வளோ லெவல்ஸ்க்கு வந்து மூவ் ஆகணும், அதே மாதிரி டவுன்வர்ட்ஸ் போனால் எந்த லெவலுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, அதை மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணணும். ஸோ மோஸ்ட்லி வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது அதை கால்குலேட் பண்ணாலும் நம்ம அவரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் மார்க்கெட். ஓகே, ஸோ எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா நம்ம வந்து கரண்ட் வீக்கோட டேட்டா, கரண்ட் வீக்கோட ஹை லோ க்ளோஸ் டேட்டா எடுத்துக்கோம். சொல்லுங்கள், கரண்ட் வீக்கோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா 10,631. அதே மாதிரி லோ வந்து பார்த்தீங்கன்னா 10,223 rupees. அதே மாதிரி க்ளோசிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,607. ஸோ இந்த 3 டேட்டாவும் எடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிவட் பாயிண்ட் கேல்குலேட்டரில் நம்ம வந்து என்டர் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம கிடைச்சிடும். ஸோ பாருங்கள், டேட்டா நான் என்டர் பண்ணியிருக்கேன். என்டர் பண்ணிவிட்டு கேல்குலேட் நம்ம என்டர் பண்ணால் கிளிக் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கான லெவல்ஸ் நமக்கு கிடைச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அப்போர்ட் டைரக்ஷன் போனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 10,750 கிராஸ் பண்ணிவிட்டு அது பார்த்தீங்கன்னா சப் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 10,900 இருக்குது. சரிங்களா? ஸோ அதையும் பிரேக் பண்ணிச்சு நிஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,150 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்வர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 பாயிண்ட்ஸ் போச்சுன்னா 11,200 கிட்ட போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி டவுன் ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 10,350 வந்து சப்போர்ட் இருக்குது. அதில் சப்போர்ட் லெவல் 2 வந்து பார்த்தீங்கன்னா 10,076 இருக்குது. லெவல் 3 சப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 9,929 இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் வீக்கான லெவல்ஸ். ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக் நம்மளோட மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது. ஸோ இந்த லெவல்ஸ்குள்ளே தான் மார்க்கெட் கண்டிப்பாக மூவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ லெவல்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம எடுக்கணும். ஸோ நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் நம்ம பார்க்கலாம். ஸோ எவ்வளோ ப்ரீமியம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா 10,600. ஓகேங்களா? ஸோ நம்மளோட பிவட் பாயிண்ட் வந்து எங்கே இருக்குன்னா 10,500 இருக்குது. சரி, 10,500 ப்ரீமியம் அமௌண்ட் என்னன்னு செக் பண்ணலாம். 10,500 வந்து கால் 154 rupees-உம் புட் வந்து பார்த்தீங்கன்னா 82 rupees இருக்குது. ஸோ நிஃப்டி வந்து கரண்ட்டாக 10,600 இருக்குது. ஸோ 10,600 கால் வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees-உம் அதே மாதிரி புட் வந்து பார்த்தீங்கன்னா 126 rupees இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. 10,500 வந்து பார்த்தீங்கன்னா கால் சைடு ரேட் அதிகமாக இருக்குது, ப்ரீமியம் அதிகமாக இருக்குது, புட் சைடு கம்மியாக இருக்குது. அதே மாதிரி அடுத்த மணியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10,600 வந்து 100 rupees இருக்குது. இப்போ புட்டு வந்து பார்த்தீங்கன்னா 126 rupees. கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது கண்டிப்பாக. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஷன் டெல்டா செக் பண்ணணும். ஸோ டெல்டா வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம எப்படி சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கிறதோ நம்ம கிட்டத்தட்ட டெல்டாவும் சேமாக இருந்தால் நமக்கு இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ 10,600 டெல்டா வந்து பார்த்தீங்கன்னா 47 கால்க்கு, புட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.53. ஸோ நமக்கு வந்து
கிட்டத்தட்ட க்ளோஸரா இருக்கு தவிர நம்ம சேமா இல்ல. ஓகேங்களா? ஸோ ஸோ நம்ம 10,600 எடுத்துக்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. நெக்ஸ்ட் ஏன்னா வந்து நிஃப்டி வந்து ஸ்பாட் அந்த இடத்துல தான் இருக்கு. ஸோ அதனால நான் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸே நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம ஒரு ஆப்ஷன்ஸ் ஸ்ட்ராட்டஜி பில்டர் ஓகேங்களா? ஸோ இது ஆப்ஸ்டாக்ல ஒரு டூல். இதில் என்டர் பண்ணி நம்ம செக் பண்ணலாம். ஸோ எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து பாசிட்டிவ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜூலை 9 கான்ட்ராக்ட் கால் அண்ட் புட் ரெண்டுமே சேம் ஸ்ட்ரைக் 10,600 10,600. ஸோ இதை நம்ம என்டர் பண்ணியிருக்கோம். என்டர் பண்ணிட்டு நம்ம பே ஆஃப் கிராஃப் நம்ம ரிவ்யூ பண்ணலாம். ஸோ மூலியமா ஸோ இது ரெண்டுமே கால் அண்ட் புட் ரெண்டுமே பை பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இந்த வீச்சுக்கு வந்து 17,000 ருபீஸ் நமக்கு தேவைப்படுது. ஓகே ஸோ பே ஆஃப் கிராஃப் நம்ம பார்க்கணும். பே ஆஃப் கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஸோ நான் ஸ்டாண்டலுக்கு வி ஷேப்பில் இருக்கும். ஸோ இப்போ இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10,800 அதே மாதிரி 10,400 இந்த ரெண்டு பாயிண்ட் நம்ம கிராஸ் பண்ணாதான் நமக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ப்ராஃபிட் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம கிராஸ் பண்ணி நமக்கு 10,850 நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 10,850 கிராஸ் பண்ணும்போது நமக்கு வந்து 3,000 ருபீஸ் ப்ராஃபிட் நம்ம இருக்கும். அதே மாதிரி 10,900 டச் பண்ணும்போது 7,000 ருபீஸ் நம்ம ப்ராஃபிட் இருக்கும். அதே மாதிரி 11,000 டச் பண்ணும்போது 10,000 ருபீஸ் ப்ராஃபிட் இருக்கும். அதே மாதிரி 11,050 இருக்கும்போது 40,000 ருபீஸ் நம்ம ப்ராஃபிட் இருக்கும். மார்க்கெட் வந்து 11,100 டச் பண்ணிச்சுன்னா நமக்கு வந்து ஒரு 18,000 ருபீஸ் ப்ராஃபிட் வருதுன்னா ப்ராஃபிட். ஸோ அதே வந்து டவுன்வர்டு டிரெக்ஷன் மூவ்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 10,350 டச் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு 3,000 ருபீஸ் ப்ராஃபிட் இருக்குது. அதே மாதிரி 10,250 கிராஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு 7,000 ருபீஸ் ப்ராஃபிட். அதே மாதிரி 10,200 கிராஸ் பண்ணும்போது நமக்கு 10,000 ருபீஸ் ப்ராஃபிட். அதே மாதிரி 10,150 டச் பண்ணும்போது நமக்கு கிட்டத்தட்ட 15,000 ருபீஸ் ப்ராஃபிட். 10,100 டச் பண்ணும்போது 18,000 ருபீஸ் ப்ராஃபிட். அதே மாதிரி 10,050 டச் பண்ணிட்டோம்னா நமக்கு 25,000 ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 3,000 ருபீஸ்ல இருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 22,000 ப்ராஃபிட் வருதுன்னா சான்சஸ் இருக்கு. 20லேருந்து 22,000 வரைக்கும் நம்ம ப்ராஃபிட் வருதுன்னா சான்சஸ். ஓகே ஸோ நம்ம ப்ராஃபிட் எவ்வளோ வரும்ன்றது நம்ம பார்த்துட்டோம். ஸோ வந்து மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் பேஸ் பண்ணி நம்ம ப்ராஃபிட் எவ்வளோ வரும்ன்றது நம்ம பார்த்துட்டோம். ஸோ ரிஸ்க் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் மூவ்மெண்ட் ஆச்சு. நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு மேஜர் அப்போர்ட் மூவ்மெண்ட் இல்லை டவுன்வர்ட் மூவ்மெண்ட் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து நம்ம வந்து 10,600 நம்ம எடுத்து சூஸ் பண்ண ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேயே நம்ம வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம என்டையர் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து லாஸ் ஆகும். சப்போஸ் 10,450லேருந்து 10,800 இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா நமக்கு வந்து 50% ஆஃப் த கேபிட்டல் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம வந்து ஒரு மேஜர் ட்ரெண்ட் ஒரு ஒரு மூவ்மெண்ட் இருக்காது நமக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுருங்க. ஆப்ஷன்ஸ் பற்றின ஒரு அவேர்னஸ் இல்லாதவங்க வந்து கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் போட்டு விசிட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் பற்றின ஐடியா இருக்கு. ஆப்ஷன்ஸ்னாலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம லாஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக ஆப்ஷன்ஸ். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் ரேட் கண்டிப்பாக பாசிபிள். ஸோ ஆப்ஷன்ஸ் பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருக்கவங்க கண்டிப்பாக அட்ஜஸ்ட்மெண்ட் ரேட் பண்ணணும் ஒரு மேஜர் மூவ்மெண்ட்டில் மார்க்கெட் சைட் யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ ஓகே ஸோ இந்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ லாங் ஸ்ட்ராடல் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நிஃப்டி ஆப்ஷன்ஸ் வந்து வீக்லி எக்ஸ்பைரிலாம் நம்ம ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ எதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ.